ஏய் டிங்கு, விடிஞ்சு விடியாமலும் ஃபோன் எடுத்து கையில வச்சுக்கோ. எப்ப பார்த்தாலும் இந்த ஃபோன் எடுத்து வச்சுக்கின்னு என் உயிரை வாங்குறீங்க. யார்கிட்டடி பேசினு இருக்கா காலையிலேயே? அம்மா, என் ஃப்ரெண்டு தாம்மா ஃபோன் பண்ணா. அவ நேத்து டியூஷனுக்கே வரல, அதனால என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, அதுதான் சொல்லின்னு இருக்கிறேன். ஆமா, உனக்கு வேற வேலை இல்லை, உன் ஃப்ரெண்டுக்கும் வேற வேலை இல்லை. எப்படியும் டியூஷனுக்கு வருவாள், அங்கே போய் பேசிக்க வேண்டியது தானே. எவ்வளோ நேரம் பேசுவ? ஃபோனை வச்சுட்டு போய் உன் தங்கச்சி எங்க இருக்கிறான்னு பாரு. அது எங்க போச்சோ தெரியல, ஆளையே காணும் அதையும். அம்மா, அவ பக்கத்துல சித்தி வீட்டுல தாம்மா விளையாடின்னு இருக்கிறா. சரி சரி, போய் அவளை கூப்பிடு, சாப்பிட்றதுக்கு வர சொல்லு. அந்த ஃபோனை கொடுத்துட்டு போ. நான் ருக்குக்கு ஃபோன் பண்ணணும், கொடு. நீ மட்டும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். நாங்க ஒரு 5 நிமிஷம் பேசினா மட்டும் போனை பிடிங்கோ. வாய் வாய் வாய், ஃபோனை கொடுத்துட்டு போடி. யோ யோ, மணி ஆகுது, இன்னும் தூங்கினே இருக்கிற? எந்திரியா. அங்கங்க மனுஷனுங்க வேலைக்கு கிளம்பானுங்க, நீ என்னன்னா மணி 10 இன்னமும் தூங்கினே இருக்கிற. ஏய் கம்முன்னு போடி. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட தூங்க விட மாட்டேங்கிற. சும்மா வந்து காது கிட்ட கத்தினே இருக்க. உங்களுக்குலாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் கேட்குது, ஆனால் வீட்டில் இருக்கிற எங்களுக்கு என்னைக்குன்னா ஒரு நாள் லீவ் கொடுக்குறீங்களா? இதை செய்யாத செய்யின்னு உயிரை வாங்குறீங்க. சரி போய் நீயும் லீவ் எடுத்துக்கோ, என்னை தூங்க விடு. வந்து தொல்லை பண்ணின்னு இருக்காத. யோ, மணி 10 போய் மல்லிகை சாமான் ஏதாச்சும் வாங்கி வா மத்தியானம் செய்யறதுக்கு. எப்பா எப்பா எப்பா, இவளுங்க தொல்லை தாங்க முடியலடா சாமி. கொஞ்ச நேரம் எங்கன்னா தூங்க விட்றியா? வாரம் ஃபுல்லாக தான் வேலை செய்கிறோம். ஒரு நாள் லேட்டாக இருந்துச்சா இப்போ என்ன? இடியும் மின்னலும் மழையா பெய்யுது. வந்து காது கிட்ட கத்தி 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 எழுப்பின்னு இருக்க. போ. திமிருதாயா உனக்கு? மல்லி மல்லி மல்லி, ஒரு சேரு 100 ரூபாய், ஒரு சேரு 100 ரூபாய். பூக்காரி வந்துட்டா போல் தெரியுதே. பூ வாங்கணும்னு நினைச்சேன், ஒரு சேரு வந்துட்டாலே. இதை போய் நான் வாங்குறேன். ஏமா பூக்காரமா நில்லுமா. இந்த ருக்கு மட்டும் ஃபோன் பண்ணா எடுத்து தொலையவே மாட்டாளே. ஏ ருக்கு, ஏண்டி ஃபோன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரமாடி? பூக்காரம்மா வந்துச்சுடி, நீயும் வா. பூக்காரம்மாவும் அந்த தெருவில் தான் இருக்குது, கூட்டின்னு சீக்கிரம் வா. ருக்குவை கூட்டினேன், அப்படியே மயில கூட்டினேன். 2 பேரும் வாங்க பூ எடுத்துக்கின்னு. ஏன்னா நான் ஒரு சேர் வாங்கணும், கட்டணும். என்னால் ஒரு ஆளால் கட்ட முடியாது. சீக்கிரமா வாங்க, நாளைக்கு கோயிலுக்குலாம் கொடுக்கணும். சரி சரி கதை வரேன். ஆமாம், கூட்டா சேர்ந்து கதை பேசுறதுக்கு இது ஒரு சாக்கு. பூ கட்டணும், நீ வாடி நீ வாடின்னிங்கன்னு. நல்லா கதை பேச சொன்னால் பேசுவாளுங்க. நாள் ஃபுல்லாக உக்காந்துங்கன்னு ஆ வீட்டு கதையும் இவ வீட்டு கதையும். நம்ம ஒரு 10 நிமிஷம் தூங்கினா நம்மளை வந்து எழுப்பி விட்ருவாளுங்க. அது மட்டும் பொறுக்காது இவளுங்களுக்கு. அடியே கொஞ்சம் டீ போட்டு குத்துட்டு போடி. யோ, உனக்கு வேற வேலையே இல்லையா? அங்கே போட்டு வச்சுக்கிறேன் பாரு, நீயே சூடு பண்ணி நீயே குச்சிக்கோ, எனக்கு வேலை இருக்குது. ஆமாம், அப்படியே நாட்டு நடப்பு பற்றி முன்னேறதை பற்றி பேச போகிறாளுங்க. டீயை கூட கொடுக்காம போறா பாரு. ஏமா பூக்காரமா பூக்காரமா, இங்க வாமா. இது வரேன்க்கா. மல்லி முல்லை மல்லி முல்லை, ஒரு முழம் 40 ரூபாய், ஒரு முழம் 40 ரூபாய். என்னம்மா ஒரு முழம் 40 ரூபான்ற? கீழே வைமா அந்த கூடையா. ஏமா என்னம்மா ஒரு முழம் 40 ரூபான்னு சொல்ற? ஏக்கா, மழைக்கு ஒரே பூ ரேட்டெல்லாம் ஏறிட்டு இருக்குதுக்கா. நான் என்னக்கா பண்ணட்டும்? இதுல எனக்கு ஒரு 2 ரூபாய் தான்க்கா எனக்கு லாபமே வரும். ஏமா எல்லாரும் இதே கதையை சொல்றீங்களேம்மா, 1 ரூபாய் தான் லாபம், 2 ரூபாய் தான் லாபம்னு சொல்றீங்க. ஆனா விற்கிறத பேர் யானை விலை குதிரை விலை சொல்றீங்க. ஏக்கா, இதை விற்று நான் என்ன கோட்டையா கட்ட போறேன்க்கா? ஏதோ அன்னைக்கு வயிற்று பொழப்புக்காக நான் விற்கிறேன். நான் இது கட்டுறதுக்கே கூலி கொடுக்கறதுக்கே சரியா போயிடுதுக்கா. கட்டுறவங்களே ஒரு சேருக்கு 20 ரூபாய் கட்டுறதுக்கு வாங்கிக்கிறாங்க. அப்ப நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஏம்மா பூக்காரமா, என்ன எங்க அக்காவை நீ ஏமாத்தினுக்கிற? ஐயோ, இவ பூவும் வாங்க மாட்டா, ஒன்றும் வாங்க மாட்டா. என் உயிரை எடுப்பாலே, பேசியே சாவடிப்பாளே இவ. 6 உயிரையும் நான் எடுக்கல, பூ கேட்டாங்க, அதனால தான் நின்றுக்கிறேன். ஒரு முழம் 40 ரூபாய் வாண்டி. பாருடி எவ்வளோ ரேட் ஏறி போயிட்டு இருக்குது. ஏமா எங்க அக்கா படிக்காதவங்கன்னு சொல்லி ஏமாத்துறியா? நான் தான் காலையில நியூஸ்ல பார்த்தேனே, ஒரு முழம் 10 ரூபான்னு சொன்னாங்களே. 10 ரூபாவா? யார் உனக்கு சொன்னதுமா? போய் அப்ப அங்கேயே போய் வாங்கிக்கோ. ஆளையும் மூஞ்சையும் பாரு. 10 ரூபாவா? 10 ரூபாய். உனக்கு வேணும்னா வாங்கிக்கோ, வேணானா விட்டுரு. சரி சரிம்மா, கோச்சிக்காதம்மா. உதிரி பூ எவ்வளோம்மா? 150 ரூபாய்க்கா. என்னம்மா சொல்ற? 150 ரூபாவா? ஏண்டி என்னடி இவ்வளோ வேலை விற்கிது? இப்போ உனக்கு என்னத்துக்கு பூ வேணும்? நாளைக்கு வேணா ஒரு தாமரை பூ வாங்கி தரவும், தலையில வச்சுக்கின்னு ஆடி நேரு. ஒரு பைத்தியக்காரி. சாமிக்கெல்லாம் வைக்கணும், தலைக்கு கொஞ்சம் வைக்கணும், கோயிலுக்கு போகணும். பூ வேணும்டின்னா அதை விட்டுட்டா. தாமரை பூ வாங்கி வந்து தராலாம். எப்படியோ நம்ம கட்டாம வாங்கினா நீ தான் கட்டி தரணும். நீ கட்டி தரது கொஞ்ச நேரத்துலயே எல்லாம் தொங்கி போயிடும். பேசாம கட்டின பூவே நான் வாங்கிக்கிறேன். நான் 40 ரூபாய் தானே, ஒரு 5 முழம் வாங்கிக்கிறேன். சாம நம்மளும் பூ வியாபாரமே பண்ணலாம் போலியே. நீ எல்லாம் பண்ணி கிழிச்சிருவேன் போ. ஏக்கா, வேணுமா வேணாவாக்கா? ரொம்ப நேரமா 2 பேரும் பேசின்னு இருக்கிறீங்க. நான் அடுத்த தெருவு போகணும்க்கா, மழை வர மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு 5 முழம் கொடுமா. ஏக்கா, ஒரு முழம் 50 ரூபாய், 5 முழம் 250 ரூபாய் ஆச்சுக்கா. ஏமா கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி கூடாமா? சரி 240 ரூபாய் கொடுக்கா. என்னம்மா வெறும் 10 ரூபாய் கம்மி பண்ற? எனக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் தான் லாபம்னு சொல்லிட்டேன். 10 ரூபாயும் கம்மி பண்ணிட்டேன். இதுல உனக்கு கொடுத்ததுல எனக்கு எந்த லாபமே கிடையாதுக்கா. வித்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு தான் போகணும்க்கா நான். சரி சரிம்மா. ஏக்கா, என்ன விட்டுட்டு ஏதோ வாங்கி இருக்கிற, என்ன கூப்பிடவே இல்லை. இரு வரேன். ஏக்கா, கையில் என்ன இவ்வளோ பூ வாங்கி வச்சுன்னு இருக்கிற? ஏதாச்சும் ஃபங்க்ஷனா இல்லை எங்கன்னா கல்யாணத்துக்கு விசேஷத்துக்கு எங்கன்னா போறியா? இல்லடி, கோயிலுக்கு கொஞ்சம், சாமிக்கு கொஞ்சம் எனக்கு. ஓஹோ, என்னடி ஓஹோ? இல்லக்கா, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறியோன்னு நினச்சி நான் கேட்டேன். ஒரு முழம் எவ்வளோம்மா?
ஒரு முழம் 50 ரூபா. எனக்கு ஒரு 25 கொடுமா. 25யா? 25லாம் கிடையாதுமா, ஒரு முழம் தாம்மா. ஏமா அரை முழம் கேட்பாங்கல்ல, அதில் எனக்கு 1/4 முழம் கொடுமா. 1/4 முழம்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்குற இடத்துல போய் வாங்கிக்குமா, எனக்கு டைம் ஆகுது. ஏமா நான் கேட்டுனே இருக்கிறேன், நீ பார்த்து கூடையை தூக்கி தலையில் வச்சுன்னு போயினே இருக்கிற. ஒரு 1/4 முழம் கொடுத்துட்டு போமா, காசெல்லாம் கொடுப்பேன் நான். 1/4 முழம்லாம் கொடுக்க முடியாது, என்ன பண்ணுறியோ பண்ணிக்கு போமா. ஓ உனக்கு அவ்வளோ இதுவா? என் ஏரியாவில் வந்து பூ வியாபாரம் பண்ணுற, எனக்கு ஒரு 1/4 முழம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிற. நான் தான் காசு கொடுக்குறேன்னு சொல்கிறேன், அப்புறம் என்ன உனக்கு? ஏய் அடியே 1/4 முழம் எப்படி கொடுக்க முடியும்? வாய முடின்னு சும்மா இதெல்லாம் எனக்கு தெரியும். இவளுங்களை கூப்பிட்டதுக்கு பெரிய தலைவலி வந்துடும் போல்ட்டது. ஏக்கா நீ இப்படிக்கா வா, எனக்கு ஒரு 1/4 முழம் வேணும். எப்படி கொடுக்காம போகுதுன்னு நான் பார்க்குறேன். அவதான் கூறுத்தனமா பேசுங்கிறா, நீ அதுக்கு மேல பேசுற. அவளை கூட்டிட்டு போடி வீட்டுக்கு முதல்ல. ஏம்மா எனக்கும் ஒரு 1/4 முழம் கொடு. ஏய் நீங்களாம் என்ன பைத்தியமா? 1/4 முழம் எப்படி தர முடியும்? ஒரு முழம் தான் தர முடியும். அரை முழமே இப்போ யாரும் வாங்குறது கிடையாது, 1/4 முழமா? சரியான பைத்தியமா இருப்பீங்க போலயே நீங்களாம். ஏய் எங்க ஏரியாவில் வந்து பூ வியாபாரம் பண்ணிட்டு எங்களுக்கே பூ கொடுக்காம நீ போயிடுவியா? உன் முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போய் போடல. இப்போ பாரு, நீ என்ன பைத்தியமா? 1/4 முழம் எப்படி கொடுக்க முடியும்? ஃப்ரீயா என் பூவை மோந்து பார்த்துட்டு போ. கண்ணாடி இவளை சும்மா விடக்கூடாதுரி, அவளை பிடிடி. ஒரு 1/4 முழம் கேட்டா எங்களுக்கே பூ கொடுக்க மாட்டேங்கிறியா? இந்த ஏரியாவில் நீ எப்படி வர, நான் உன்னை பார்க்குறேன். ஏய் இவளுங்க என்னடி மாத்தி மாத்தி இப்படி சண்டை போடுறாளுங்க? ஏக்கா இவளுங்க சண்டை போறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுக்கா. வாக்கா இங்கேருந்து போயிடலாம், மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாளுங்கக்கா. அதுக்கும் காரணம் நீ தாண்டி. சும்மா இருந்தவளை உசி பேத்தி விட்டுட்டு இப்ப அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. வியாபாரத்துக்கு வந்தா என்னையே நீ அடிப்பியா? என் பூவை பிடிங்கி வச்சிங்கன்னு என்னையே நீ அடிக்கிறியா? 1/4 முழம் கொடுப்பாங்களா உனக்கு? மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துறேன் பார்த்துக்கோ. அம்மா 2 பேரும் சண்டை போடாதீங்கம்மா. ஒரு பைத்தியக்காரிமா, அவ ஏதோ லூஸ் மாதிரி பேசுறாமா. உங்க மூஞ்சிக்காக தான் அவளை விட்டுட்டு போறேன். இது மாதிரி ஏதாச்சும் பேசினா என் ஏரியா ஆளுங்களெல்லாம் கூட்டு வந்து அவ முடிய பிச்சு போட்டுருவேன். ஏய் நீ கூட்டிட்டு வந்தா நான் கூட்டிட்டு வர மாட்டேனா? எனக்கும் ஆள் இருக்கிறாங்க, இருடி நான் போய் கூட்டிட்டு வரேன் எல்லாரையும். ஏய் வாயை மூடிட்டு சும்மா இருந்து தொலைடி. உன் பூ கூட எடுத்துன்னு நீ கிளம்புமா, அவளை நான் பாத்துக்கிறேன். பார்த்து உஷாரா இருந்து கொடி, இன்னொரு வாட்டி என்கிட்ட வச்சுக்கினேன் அவ்வளோதான் உன்னை. ஏய் உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? 1/4 முழம் கேட்டா யாரா தருவாங்களா? உன்னை இன்னேத்திக்கு அவ அடி நான் அடி பொழந்திருப்பா. வாயை மூடிட்டு வாடி வீட்டுக்கு.